ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பாவுக்கு பாவாடை சட்டை தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த பாவாடை சட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பாவாடை. ஸோ ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. அதனால் வந்து பிங்க் கலர், அதாவது ஒரு மாதிரி மெஜந்தா பிங்க்கு, டார்க் பிங்க்கு. ஸோ இந்த பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் த்ரெட்டில் அவுட்லைன் ஃபுல்லாக லோடிங் கொடுத்துட்டு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாவாடை சட்டை வந்து அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கீழே வந்து ஃப்ரில் வச்ச மாதிரியும் நடுவில் வந்து பெல்ட் டைப்பும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நடுவில் பெல்ட் டைப் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பாவாடைக்கு கீழே பார்டரில் பீகாக் இருந்தது. அதனால் நானும் வந்து பீகாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பீகாக் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணித்தாங்கக்கா, ரேட்டு ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கம்மி பட்ஜெட்லேயே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டிச்சிங்க்கு தனியாக வாங்கியிருந்தோம் அண்ட் இந்த ஒர்க்குக்கு தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ நான் அது எப்பயும் போல் வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணிக்கிட்டேன். கீழே அந்த ஃப்ரில்லு எல்லாமே வந்து தனியாக அட்டாச் பண்ணோம். மேலே வந்து பட்டு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது அவங்க கொடுத்த கிளாத்து. ஸோ ஹேண்டு பஃப் ஹேண்டு கேட்டிருந்தாங்க, கீழே வந்து ஃப்ரில்லு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு தனியாக சில்க் காட்டன் தனியாக வாங்க சொல்லியிருந்தேன், தனியாக வாங்கி கொடுத்தாங்க. மேலே வந்து பாடிக்கு மட்டும்தான் வந்து கிளாத் வந்து வந்திருந்தது. பஃப் ஹேண்டுக்கெலாம் வந்து அவங்க வேறு கிளாத் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வீடியோவில் ஒரு டார்க்னஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பட்டு சாரியோட ஒரிஜினல் கிளாத். இது நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த பிங்க்கில் வாட்டர் ஃபில்லிங் அண்டு வந்து செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பீடு அண்டு சுகர் பீடு, பிக்காக்குள்ளே தாம்பல் ஒர்க்கு அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோன்ஸு அண்டு பிங்க் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கவர் பண்ணி ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் போடுற மாதிரி டக்குன்னு 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி இந்த ப்ளவுஸ் கொடுத்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பஃப் ஹேண்டுக்குன்றது அங்கங்கே பீட்ஸ் வந்து நான் ஃபிட் பண்ணியிருந்தேன். பார்டர் மாதிரி என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் நான் கைக்கும் வந்து பார்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அழகாக வந்திருந்தது இந்த இப்போ நம்ம இந்த டிசைனோட ப்ரைஸ்க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதலே சொல்லிட்டாங்க, ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்லிட்டேன், அது வந்து டெய்லரோட இது ஃபுல் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 850 அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்குக்கு நான் வந்து 2000 வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரைஸு. ஸோ 2850 இந்த பாவாடை சட்டையை அழகாக பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை பை.